அன்பானவர்களே, இந்த இரவு உங்கள் இதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் கீழே வைத்து அமைதியாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் கடன் சுமையால் அழுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று பயத்தோடு யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நிமிடத்தில் ஒரு உண்மையை நினைவில் கொள்வோம். தேவன் நம்மை மறக்கவில்லை. நம் கண்ணீர் அவருக்கு தெரியும். நம் இதயத்தின் வேதனை அவருக்கு புரியும். நம்மால் சொல்ல முடியாத வார்த்தைகளையும் அவர் அறிவார். சோர்ந்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த இரவு உங்கள் கதையின் முடிவு அல்ல. நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனதில் இருக்கும் எல்லா பாரங்களையும் அமைதியாக தேவனிடம் ஒப்படைப்போம். இப்போ என் கூட இந்த ஜெபத்தைச் சொல்லுங்கள். பரலோகத்தின் பிதாவே, இந்த நேரத்தில் உம்மிடம் வருகிறேன். என் மனத்தில் இருக்கும் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வாதியும். கஷ்டத்தில் இருக்கும் எனக்கு தைரியம் தரும். சொரந்து போன என் இதயத்திற்கு அமைதி தரும். நான் எடுக்க வேண்டிய நல்ல முடிவுகளில் என்னை வழிநடத்தும். எனக்கு ஞானமும் பொறுமையும் கொடும். என் வாழ்க்கையில் நல்லதைச் செய்ய என்னை பலப்படுத்தும். பயத்தை விட நம்பிக்கையை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த இரவும் வரும் நாட்களிலும் அன்பு என்னுடன் இருக்கட்டும். ஆமேன். நீ பயப்படாதே, நான் முன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு துணை நிற்பேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் உங்கள் இதயத்தை தொட்டதா? இந்த வசனம் எந்த வேதாகம பகுதி என்று தெரியுமா? தெரிந்திருந்தால் கமெண்டில் அதன் பெயரையும் அதிகாரம் வசன எண்ணையும் எழுதுங்கள். தெரியாவிட்டாலும் ஆமென் என்று எழுதுங்கள். தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயத்தை நிரப்புவதாக.